கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். பைபிளில் பாருங்க, ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு கேரக்டரை கொண்டு ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ பர்த்திமேய குருடா இருக்கிறான், அவனை எதுக்கு இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார்? அவன் பாடத்தை நீங்களும் நானும் ஏன் படிக்க வைக்கிறார்? அதை படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பாரு, பிறவி குருடனை என்னால் பார்வையடை செய்ய முடிகிறது. நான் உனக்கு இந்த அற்புதம் செய்ய மாட்டேனா? உன் பிஸ்னஸ் ஆஸ்வதிக்க மாட்டேனா? உன் ஊழியத்தை ஆஸ்வதிக்க மாட்டேனா? உன் வியாதியை சுகப்படுத்த மாட்டேனா? ஆண்டவர் நம்மோடு கூட கற்றுக்கொள்வதற்கு, நான் எத்தனை பெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பர்த்திமேய குருடனை வச்சிருக்கிறார். பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு எனக்கு பிடிச்ச கேரக்டர்கள்லாம் பார்ப்பேன். எனக்கு ஆபிரகாம் ரொம்ப பிடிக்கும். எப்பா, இன்னைக்கு ஆபிரகாம் போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மாறிட்டா, நான் சொல்றேங்க, 1 வருஷத்துல இந்திய ஏசப்பாவை சொந்தமாக மாறிடும். ஆபிரகாம் ஏன் பிடிக்கும்? ஆண்டவர் அப்போ ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்தில் அழைக்கிறார், வாடா, உன் ஊரை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் வாடான்னு கூப்பிடுற. உடனே போயிடுறான், கேள்வி கேட்க மாட்டான். WHங்கிற வார்த்தையும் வாயில வந்ததே இல்லைங்க. WHனா ஏன், எதுக்கு, வீச், என்ன, எப்படி, ஒரு வார்த்தை வரல. இந்த செய்தி கேட்குற நீங்க ஒழுங்கா கேள்வியே கேட்காதீங்க. அவர்கிட்ட எப்படிங்க நீங்க கேள்வி கேட்க முடியும்? அல்லேலூயா. அதான் ஆபிரகாம் எனக்கு பிடிக்குது. அம்மாட்டு கிளம்பி வந்துட்டான். திடீர்னு பாருங்க, ஆண்டவருக்கு ஆபிரகாம்ல சந்தேகம் வந்து, என்ன சந்தேகம் வருது? இவன் என்ன நேசிக்கிறானா, நான் கொடுத்த ஈசாக்குங்கிற பிள்ளையை நேசிக்கிறானா? சந்தேகம் வந்துருச்சு. விடுவாரா? சந்தேகத்தை தீர்க்கும்படி ஆண்டவர் களத்தில் இறங்கிடுறார். ஏய், நீ நேசிக்கிற உன் நேசகுமாரனை என்கிட்ட வந்து பலியிடுன்ட்டார். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லிட்டாரா, நான் பலியிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருங்க பலியிடுறதுக்கு. நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஆபிரகாம் பிடிக்குங்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் நேசிக்கிற பணத்தை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுத்துருவீங்களா? உன் சொத்தை நீ கொடுத்துருவீங்களா? உனக்கு போக சும்மா கிடக்கிற, சும்மாவே அங்கங்கே கிடைக்கிற அந்த லேண்டை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுத்துருவியா? ஒரு சர்ச்சு கட்ட அதை கொடுத்துருவியா? நீ எதை நேசிக்கிற? எந்த ஈசாக்குல நேசிக்கிற? ஈசாக்குகளை ஆண்டவர் கேட்டவுடன் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள். ஆனால் என் தேசத்துல பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்கள் காணும் ஐயா. அதனாலதான் ஆபிரகாம்ங்கிறது எனக்கு ஒரு ஹீரோங்க. அடிக்கடி எனக்கு சோறு வந்துருச்சுனாலே நான் ஆபிரகாம் கொஞ்சம் வாசித்து பார்ப்பேன். நபர்கள், ஒவ்வொரு நபர்களையும் மூலியமாக அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சரி, இன்னைக்கு என்ன நபர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார் தெரியுமா? மார்க் 5ஆம் அதிகாரத்துல மார்க் 5ஆம் அதிகாரத்தில் என்னென்ன நபர்கள் இருக்காங்கிற முதல்ல லிஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் கல்லறை மனிதன் இருக்கிறான்,
2 பெரும்பாடுள்ள ஸ்திரீ 2 இருக்கிறாங்க. 3 ஒரு ஜபாலய தலைவன் ஒருத்தர் இருக்கிறான். இவங்க எல்லாம் தான் பெரிய கேரக்டர்ஸ். இதில் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க, அப்போ ஜபாலய தலைவனை தான் நமக்கு ஆண்டவர் பேச சொல்லியிருப்பான்னு நினைக்கலாம். ஜபாலய தலைவன்னா கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கற்றுக் கொடுக்குற பாடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா. என்னை கேட்டால் அந்த அம்மாவை குறித்து பிரசங்கம் பண்ணால் நீங்கள் கேட்குற நீங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் போது ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட்டுருவீங்களா? ஒன்றும் முடியாது. அந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசம் பைபிள் காலேஜ் போய் டாக்டரேட் பெற்றவங்களுக்கு கிடையாது, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு கிடையாது. அந்த அம்மா வீட்டை விட்டு பிரயாணப்பட்டு தொடங்கும் போதே முடிவை நினச்சிடுறாங்க. நான் 12 வருஷம் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன், இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்க போகிறேன், அவர்கிட்ட ஒன்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வேண்டியதில்லை, என் பிரச்சனைகளை விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை, அழுக வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை. அவர் வாட்டு போயிட்டு. நான் கேள்விப்பட்ட இயேசு யார் தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், நான் சுகமாய்வேன் முடிவு பண்ணிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கு தான் அந்த அம்மாவை போல முடிவு பண்ணியிருந்தா தான் பெரிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கும்ல. விசுவாசத்தோடு கிளம்பணும். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குருவார், எனக்கு சுகம் தருவார், இன்னைக்கு அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் நான் என் ஊழியத்துக்கு என் வீட்டை விட்டு கிளம்பும் போது முடிவோடு தான் போகணும். ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போன அந்த சர்ச்சின் முடிவில், பிரசங்கத்தின் முடிவில் இத்தனை பேர்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், இத்தனை பேர்கள் ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க முடியும் எழும்ப வேண்டும், அவரை கனப்படுத்த முடியும் எழும்ப வேண்டும். ஒரு முடிவோடு தாங்க பிரசங்க பீடத்துக்கு போனோம். என்னத்தை பிரசங்கம் பண்ணி இப்படி இருந்தா எப்படிங்க இருக்கும்? பெருமாடல சிறியனா பேசல. இன்னைக்கு ஆண்டவங்கிட்ட பேச சொன்ன கேரக்டர் என்ன தெரியுமாங்க? கல்லறை மனிதன். அவன் பேர் என்னங்க? பேரே தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா, பேரே இல்லாத அவன் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறான். என்ன உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பைபிள் தெரியனால கல்லறை மனிதன் மிஸ்ஸரியா மாறிட்டான். நான் அவனுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன், 13வது சீசன். இயேசுவோடு 12 சீசன் இருக்கிறாங்க, 12 சீசர்கள். இவன் யார் தெரியுமாங்க? 13வது சீசனாவே இவன் மாறிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், என்னப்பா அவன் எப்படிப்பா 13வது சீசன், நீ என்னப்பா புது பிரசங்கம் பண்ற அப்படிங்கிறீங்களா? வாங்க பைபிள்ல படிங்கங்க. அவனை ஆண்டவர் கல்லறை மனிதனை ஆண்டவர் அவனை சுகப்படுத்துற உடனே அவன் என்ன சொல்றான்? நான் உங்க கூடயே வர்றேங்கிறான். ஆண்டவர் பாருங்க, என் கூடனா வராதப்பா. அவர் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கூட ஏற்கனவே 12 சீசர்கள் இருக்காங்க, விளங்காதவங்களாம் இருக்காங்க, சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் பெரியவங்கிறான், டீம் சேர்ந்துக்கிறான், அம்மா போய் சிபாரிசு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு இந்த இடத்துல தான் இடம் வேணுங்கிறான், நான் இங்கே வலதுபுறத்தில் இருக்கணும், இடதுபுறத்தில் இன்னொரு பிள்ளை இருக்கணுங்கிறான். என்னத்த சொல்ல, என்னை சந்தேகப்படுறாங்க. இவங்க கூட இருந்தால் நீயும் கெட்டு போயிடுவப்பா, நீ இவங்க கூட சேராத. நல்ல வேலைங்க கணேசன், நான் யார் கூடயும் சேர்ந்ததே இல்லைங்க. அல்லேலூயா. மூலிய ஆரம்ப நாட்களில் சொல்கிறேன். நான் சும்மா எனக்கு பைபிளே இல்லாமல் ஊழியத்து கிளம்பிட்டேன். எனக்கு ஏசப்பா பற்றி 2 விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன 2 விஷயம்? ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைச்சார். இன்னொரு விஷயம் என்ன? என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் ஊழியத்துக்கு கிளம்பிட்டேன். நான் ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நல்ல வேளை சீசர்கள் ஆகிய கிறிஸ்தவர்கள்ட்ட போய், இப்போ ஏசப்பா எனக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சிட்டாரு, அந்த ஏசப்பா எனக்கு முன்னாடி தரிசனமாகி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அழுதுகிட்டே இருக்கிறாரு, நான் அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், அவர் கண்ணீரை துடைக்க போகிறேன், உங்கள் ஆலோசனை என்னன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தா, ஏய் தம்பி போகாத, நாங்கன்னா எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள்லாம் ஊழியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் எங்களை கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஹீப்ரு மொழியை தான் நாங்கள் படிக்கிறோம் தம்பி, நீ வாட்டுக்கு வந்துட்டு நீ வாட்டுக்கு பைபிளே படிக்காமல் ஊழியது போயிடாது. என்னைய நல்ல வேலை ஜப்பானியாக உட்கார வச்சுருப்பாங்க நிறைய பேர். இந்த சீசன் அப்படி கிடையாது, 13வது சீசன் அப்படி கிடையாது. இங்கே உடனே சேராது. ஆண்டு சொல்ல, நீ போடா, போய் உனக்கு செஞ்ச அற்புதத்தை, உனக்கு செஞ்ச நன்மைகளை சாட்சி அறிவின்றார். சாட்சியின் பிரசங்கம். அல்லேலூயா.
பாருங்க, அவனை குறித்து போட்டிருக்குது, தெக்கப்போலி என்ற இடத்துல அவன் பிரசங்கிக்க தொடங்குகிறான். 20வது வசனம், மார்க் 5. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்திகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நிறைய பேருக்கு போய் சொல்றான் போல். பாருங்க, இப்ப இந்த அற்புதம் நடந்த உடனே நிறைய பன்னிகள் செத்து போச்சுங்க. இங்க 2000 பன்னிகள். பாவம், அந்த பண்ண வச்சிருந்த பன்னி ஓனரு நஷ்டப்பட்டுட்டார். இதை பார்த்து வேற பன்னிகள் வச்சிருக்கிற பன்னி ஓனர்கள் எல்லாம், இனி வந்தாருன்னா நம்ம பன்னிகளும் செத்து போயிடும், நம்ம பண்ணைய மூடிற வண்டிதான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, எங்க ஊருக்குள்ள நீங்க யார் வரக்கூடாது, ஏசுனா வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிடுறாங்க, ஏசுனாரு. இன்னைக்கு எங்கெங்க மிஸ்டரி ஊழியத்தை செய்யற எங்களை போல ஊழியத்துக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, ஒரு செய்தி அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது, பிரசங்க பீடம் கிடைக்கிறது அரிதா இருக்குங்க. நிறைய பேர் சொல்றான், டேவிட் கணேசனை பிரசங்கம் பண்ண விட்டா அவன் நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான்பா, நம்மகிட்ட இருக்கிற விசுவாசி காணிக்கை பிடுங்கிட்டு போயிடுவான். உங்க விசுவாசிகள்லாம் சின்ன பிள்ளைகளா? நான் போய் பிரசங்கம் பண்ண எதுக்குங்க காணிக்கை? அவங்க வாட்டு தந்துருவாங்களா? அவங்களாம் கடுசான ஆளுங்க. நான் சொல்றேங்க, இதே பயந்தாங்க எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் கூட சேர மாட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஆத்துமாக்கள் போயிடும், நம்முடைய பணம் போயிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்படி பயந்து இருந்தா 21 நூற்றாண்டு ஆச்சுங்க. ஒரு எழுப்புதல் வரல. அல்லேலூயா. பாருங்க, ஏசுனாரு எங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுட்டாங்க, ஆண்டவரும் போல. இப்போ இந்த கல்லறை மனிதனை அனுப்பி விடுறார், மிஸ்டரியை அனுப்பி விடுறார். உனக்கு என்ன ஊழியம் செய்யணும் தெரியுமா? சாட்சி சொல்றாங்கிறார். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுக்கு செய்யற அற்புதமே எதற்காக தெரியுமா? உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறார்? இந்த அற்புதத்தை உன் ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்லணும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்லணும். உன்னை உயர்த்தின சாட்சி, உனக்கு வேலை கொடுத்த சாட்சி, உன்னை சுகப்படுத்தின சாட்சி, உன்னை பிசாசின்படி இருந்து விடுதலை கொடுத்த சாட்சி, நீ வீடு கட்டின சாட்சி, எத்தனை சாட்சி ஒன்று இருக்குது. நீ ஒன்றும் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரசங்கன்னா பண்ண வேண்டாம், உனக்கு பண்ணவும் தெரியாது, நீ பண்ணவும் மாட்ட. கழுதை அதை விடு. நீ போய் ஒரு 5 நிமிஷம் சாட்சி சொல்லு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தருணம் தர்றேங்க. நீங்க பேசாம ஒரு 5 நிமிஷம் ஒரு சாட்சி சொல்றத யாரையா வச்சு ஒரு செல்போன்ல எடுத்து எனக்கு அனுப்பி வைங்கய்யா. உங்களை நீங்க ஆண்டவர் ரட்சித்த சாட்சி, அந்த சாட்சியை எங்க டிவியில நான் போடுறேங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்த அந்த இயேசுவின் அன்பை, அற்புதத்தை அறியட்டுங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களை இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்தது காரணம் சும்மா ஆசீர்வாதத்தை ருசி பார்த்துட்டு படுத்து கிடக்கிறதுக்கு அல்ல, அதை சொல்றதுக்காக தான். சில பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பிரசங்கிப்பதற்காகத்தான், அந்த சாட்சி சொல்லுவதற்காகத்தான். நீங்க இந்த சாட்சியை சொல்லல, அடுத்த அற்புதம் நடக்காதுங்க உங்க வாழ்க்கையில். இனி அற்புதமே நடக்காது. உங்களுக்கு நடந்த அதே அற்புதம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்காது, பிள்ளைகள் நடக்காது. சாட்சி சொல்லணும், சாட்சியின் ஊழியத்தை செய்யணும். அவன் தெக்கப்போலி என்ற இடத்துல பிரசங்கிக்க சாட்சி சொல்ல தொடங்குகிறான். நான் இருக்கிறேங்க, நீங்க என்னை நிறைய பேர் திட்டுறாங்க. எனக்கு திட்டுனா கோவம் வராதுங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்து. ரட்சிப்புனா என்ன? வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கக்கூடாது, செத்த பாம்பு போல இருக்கணும். எல்லா பேரும் திட்டுறா, என்ன கணேசன் பிரசங்கம் பண்ண? ஆமாங்க, எனக்குன்னா பிரசங்கம் பண்ண தெரியும்னு யார் உங்கள்கிட்ட சொன்னா? எனக்கு சாட்சி சொல்ல தெரியும். என்ன சாட்சி? இயேசு எனக்கு உயிர் கொடுத்தார், இயேசு என் கண்ணீரை துடைத்தார், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் என் கண்கள் முன்பாக கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார். நீங்க போய் பவுலா மாறின அந்த பவுல்கிட்ட போய் எப்படிப்பா நீ ரட்சிக்கப்பட்ட? அவன் சொல்லுவான், நான் வந்தேன், வனாந்திரத்தை வந்தேன், சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் என்னை சந்திச்சது, கீழே விழுந்துட்டேன், புழுதியில விழுந்துட்டேன். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாச்சு, சவுளை சவுளை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஒரு சத்தம் உண்டானது. அங்கு இயேசுவை நான் பார்த்தேன், இயேசுவின் கையில் என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன், இயேசு என்னை ஊழியத்தில் பயன்படுத்துற. இந்த சாட்சியை ஓயாம சொல்றாருங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஏன் தெரியுமா அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? உங்களுக்கு அற்புதம் செஞ்ச சாட்சி நீ சொல்றதுக்காக தான். நீ சொல்லல,
இனி உங்க வாழ்க்கையில அற்புதமே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு இப்பொழுதே முடிவு பண்ணுங்க. பாருங்க, இந்த கல்லறை மனிதன் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க பைபிளை நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா தெக்கப்போலியில சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே தெக்கப்போலிக்கு ஏசப்பா வர்றாருங்க. அல்லேலூயா. மறுபடியும் வர்றாரு. முன்னாடி தெக்கப்போலிக்கு வந்த உடனே அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? எங்க ஊருக்குள்ள வராதீங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப மறுபடியும் தெக்கப்போலிக்கு வந்த உடனே என்ன நடக்குன்னு பாருங்களேன். மார்க் 7 அதிகாரம் 31 வசனம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக எல்லையில வர்றார். ஐயோ, ஏசுனார் வந்துட்டாரு. இந்த ஏசுனார் தான் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த கல்லறை மனிதன், நம்ம உறவுக்கார அந்த கல்லறை மனிதனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. அவன் எப்படி இருந்தான்? கல்லறையில இருந்தான். கல்லுகளினால தன்னை சேதப்படுத்திக்கிட்டான். நிர்வாணியா இருந்தான். அவனை அடக்க யாராலும் முடியல. லேகியோன்கள் நிறைய பிசாசம் அவனை பிடிச்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட நம்ம உறவுக்கார அந்த கல்லறை மனிதனை சுகமாக்கினாரே. நம் கண்கள் மானம் புதிய வஸ்திரம் தெரித்து ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறானே, இவனுக்கு இயேசுதான் அற்புதம் செய்தாராம். இது அவன் வயனாலே சாட்சி சொல்றதை நம்ம கேட்டோமே. அந்த இயேசுனார் இப்ப எல்லை அறிய வந்துட்டாரு, தெக்கப்போலி எல்லை அறிய வந்துட்டாரு. அப்ப நமக்கு ஒரு அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு கொன்னை வாயுடைய செவிடனை ஏசப்பாட்ட கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் செவிடர்களாக தான் இருக்கிறோம். கொன்னை வாயுடையவர்கள் தான். யார் தெரியுமா கொன்னை வாயி? ஏசுனாரை பத்தி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சொல்லாத கிறிஸ்தவம் பூரா கொன்னவாய் கிறிஸ்தவன் தான். ஏசப்பா வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேட்டோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இன்னமும் கேட்போம். எத்தனை வருஷங்க ஜட்ஜில் போய் பிரசங்கத்தை கேட்பீங்க? அதுக்காக ஜட்ஜி போக வேண்டாம்னு சொல்லல, பிரசங்கம் கேட்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா வாட் இஸ் ரிசல்ட்? இத்தனை வருஷம் நீ பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, அதை மற்றவளுக்கு பிரசங்கித்தாயா? மற்றவளுக்கு அந்த அன்பை சொல்லி கொடுத்தாயா? சொல்லாத வர உனக்கு நரகம் தாங்க. நான் சொல்றேன், சுவிசேஷம் சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ ஐயோ. ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதை அறிவிப்பதற்காகத்தான், சாட்சி சொல்வதற்காகத்தான். விடுதலை ஆக்கினதே அந்த ஆண்டவரை, விடுவிக்கிற ஆண்டவரை, விடுதலை ஆக்கின ஆண்டவரை பிரசங்கிப்பதற்காகத்தான். பாருங்க, கொன்னை வாயுடைய செவிடனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இன்னும் அப்படி பிரபலியம் ஆகுது. நான் சொல்றேன், அந்த 13வது சீசனாகிய கல்லறை மனிதன் போல இந்த கொன்னை வாயுடைய செவிடனும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் 13வது சீசனா, இவன் 14வது சீசன் நினைக்கிறேன். பூரா கிறிஸ்தவங்களும் கூட இருக்கிற கிறிஸ்தவங்கள் வேற, இவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த கொன்னை வாயுடைய அந்த வியாதியை சுகப்படுத்தணும்னு அவங்க அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, என் பையன் இப்படி இருந்தான், ஏசப்பா சுகப்படுத்தினான், அவங்களும் சொல்லுவாங்க. அந்த கல்லறை மனிதனுடைய அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் போய் சாட்சி சொன்னதுனால நீங்க 8ஆம் வசனம் 1ஆம் வசனம், அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், அங்க பாருங்களேன், மார்க் 8 4000 பேர் வனாந்தரத்துல கூடி. எப்படிங்க 4000 பேர் வந்தாங்க? அங்கதான் விரட்டி விடுறாங்க, எங்க ஊருக்குள்ள வர்றதுன்னு விரட்டி விடுறாங்க. அடுத்து ஃபியூ டேஸ்ல மறுபடியும் 4000 பேர் வந்துட்டாங்க. எப்படி? அதுதான் அவன் 13வது சீசன். அவன் செயல்படுகிறான். அன்பு கிறிஸ்தவனை, இன்ற கல்லறை மனிதன் மூலியமாக பேசுகிற செய்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த கல்லறை மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்குனால, ரட்சித்ததுனால லாப ஏசப்பாக்கு இருந்துச்சு. பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. 4000 பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அற்புதர் என்பதை கண்டு கொண்டார்கள். உன்னையும் அதே போல தானே ரட்சித்தாரு. நீ அதே போல லாபம் கொடுத்தாயா? பரலோக ராட்சியத்திற்கு ஜனங்களை அழைத்து வந்தாயா? நீ சாட்சி சொன்னாயா? இப்ப ஆண்டவர் உனக்கு சொல்ற எச்சரிப்பு என்ன தெரியுமா? உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை, உனக்கு கொடுத்த அந்த அற்புதத்தை, உனக்கு கொடுத்த அந்த விடுதலையை, உனக்கு கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை, உனக்கு கொடுத்த அந்த வேலையை, உனக்கு கொடுத்த சொந்த வீட்டை, உனக்கு கொடுத்த அந்த காரை இன்னொரு நபருக்கு கொடுத்திருந்தாள், நான் சொல்றேன், கல்லறை மனிதனை போல அவங்க லாபம் கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார்.
சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை நம்பி நம்பி எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு புரோஜனம் இல்லாமல் ஆண்டவர் பரிதபிக்கிறாரோ, மனஸ்தாபப்படுகிறாரோ. இந்த செய்தி என்னை வேதனைப்படுத்துதுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இவ்வளோ ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யத்தை, பிரவிசனை இன்னொரு ஊழியக்காரனுக்கு கொடுத்திருந்தால் 1,00,000 வாலிபர்கள் கொண்ட ஒரு முகாமை வருஷத்துல ஒரு முகாம் நடத்துவதற்கு இவ்வளோ நான் பயப்படுகிறேன். எனவெல்லாம் தூக்கம் வரல. ஐயோ, இந்த முகாம் எப்படி நடக்க போகிறது? ஆட்கள் வருவாங்களா? நாம் நிறைய பிரயாசப்படுறோமே, எதுவும் தடை வந்துருமோ பயப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு முகாமுக்கு நீ இப்படி பயப்படுற, இன்னும் இந்திய தேசத்துல எத்தனை மாநிலங்கள், ஆந்திராவில் 1,00,000 வாலிபர்களை எழுப்பணும், ஒரிசால எழுப்பணும், சத்தீஸ்கர்ல எழுப்பணும், ஜார்க்கண்ட்ல எழுப்பணும். ஆண்டவர் நம்மை நம்பி நம்மிடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்றது, உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் உலகம் எங்கு போய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. என்னையும் உங்களையும் உலகத்திற்கே எழுப்புதலை கொண்டு வரணும்னு நம்பி நம் அருகிலே நிற்கிறார். நாமோ குந்தி குந்தி நடக்கிறோம். ஐயா, நான் இருக்கிற இடத்துல இன்னொரு நபர் இருந்திருந்தால் இந்தியா முழுவதிலும் வாலிபர் முகாமை நடத்தி இருப்பார்களோ, இந்தியா முழுவதிலும் மிஷனரிகளை எழுப்பி இருப்பார்களோ. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். நீ இருக்கிற இடத்துல இன்னொரு நபரை ஆண்டவர் வைத்திருந்தாள், உன்னை விட அதிகமாக ஊழியம் செய்திருப்பார்கள், உன்னை விட அதிகமாக ஆண்டவருக்கு கனி கொடுத்திருப்பார்கள், உன்னை விட அதிகமாக ஆண்டவருக்கு பிரயாசம் பண்ணி இருப்பார்கள். ஆண்டவர் வேதனையோடு நிற்கிறாரோ, இன்றைக்காவது உங்களை ஒப்பு கொடுங்க. இனி வருகிற நாட்களையாவது ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக நான் ஊழியம் செய்வேன், இன்னும் அதிகமாக ஜெபத்திற்கு நேரத்தை கொடுக்க போகிறேன், இன்னும் அதிகமாக என்னுடைய பங்களிப்பை கொடுக்க போகிறேன், என்னுடைய காணிக்கை கொடுக்க போகிறேன். என்னை இந்த இடத்துல வைத்ததற்கான முகாந்திரமே நான் சாட்சி சொல்வதற்காகத்தான், நான் பிரசங்கிப்பதற்காகத்தான் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கல்லறை மனிதனை கொண்டு 4000 பேர்களுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தினது போல உங்களையும் என்னை பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, கல்லறை மனிதனை கொண்டு எங்களுக்கு கொடுத்திருக்கிற, சொல்லிக் கொடுத்திருக்கிற, கற்றுக் கொடுத்திருக்கிற பெரிய பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு கல்லறை மனிதன் மிஸ்டரியாக மாறிவிட்டான். கல்லறையிலே நேரத்தை செலவழிக்கிறவன், இரவும் மகளும் இருந்தவனே மிஸ்டரியாக மாறிவிட்டான். ஆனால் இன்றைக்கோ இரவும் மகளும் ஆலயத்திலேயே தங்கி இருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆவிகளை நிரம்பிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பலன் இல்லையே, பலன் இல்லையே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கிறவளாக, அந்த கல்லறை மனிதன் போல் தன்னால் என்ற சாட்சி நூலித்து செய்கிறவளாக, எழுப்பதற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கவளாக மாற்றும் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த நாளிலிருந்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. ஆயிரங்கள் உம்மண்டையில் வரட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள்.
தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.